ம், வந்துட்டேன்டா. அம்மா எங்க? சாப்பிட்டியா? அம்மா என்ன பண்ணுதா? சரி, நீ எங்க போற? சரி, போயிட்டு வா. தூரமா போகக்கூடாது. தெரிஞ்ச ஆள் யாராவது வந்தா நான் வரமாட்டேன்னு சொல்லிடணும். கூட சேர்ந்து எங்கேயும் போயிடாத. சரி, போயிட்டு வா. சரி, போயிட்டு வா. ஒத்த மக, என் ரத்தம், என் வம்சம், என் அம்மா, மணிக்கொத்து மாதிரி ஒத்த புள்ள வச்சிருக்கேன். அதுக்கு கூட உருப்படியா ஒரு நல்ல பாவாடை சட்டை எடுத்து கொடுக்க வழி இல்லை. என்ன செய்ய? சம்சாரி பொழப்பு அப்படி இருக்கு. சீட்டு பாக்கு கேட்குறவன் நாண்டுகிட்டு சாகிற மாதிரி கேட்கான். ஏற்கனவே பேங்க்ல நகையை அடகு வச்சிருக்கு. ஏலத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்லுதாக. எப்படி திருப்ப? சொசைட்டிலையும் கடன் இருக்கு. ஓரக்கடையில், அந்த புண்ணாக்கு கடையில் எல்லாத்துலேயும் கடன் கொடுக்கணும். பலசரக்கு கடைக்கு 2 மாதம் ரூபா கொடுக்கல. காய்கறி கடைக்கு அதுக்கு மேலே. இவளும் எத்தனை நாளைக்கு தான் வெறும் மிளகு சீரகம்னு ரசம் வைப்பா? எப்படி தான் இதெல்லாம் கெட்ட? கடனை எப்படியாவது அடைச்சாதான் ரோட்டில் நடக்க முடியும். எதை வச்சு கடனை அடைக்க? கடனை அடைக்கல தெருவில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. மானங்கெட்ட பொழப்பா போயிடும். ஒவ்வொரு நேரமும் யார் வந்து கேட்க போறாங்களோன்னு பயந்து பயந்து இருக்க வேண்டியிருக்கு. இதுல இந்த நிலைமையில எப்படி என் மவளுக்கு துணி எடுக்க? இந்த ஊர்லயே செல்வி தான் நல்ல பிள்ளை. எவ்வளவு பாசமா இருப்பா. வீட்டோட நிலவர வெளியே வராம என் மானத்தை காத்துக்கிட்டு இருந்தா. அவ நகையை வாங்கி அடகு வச்சு எவ்வளவு நாளாவது. என்னைக்கு திருப்ப போறீரு அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு பார்வை. என் கஷ்டத்தை அவ கஷ்டமா நினைச்சா. ஆனா நான் என்னம்லாம் பேசிவிட்டேன். நான் ஒரு லூசு கும்பிட்டேன். லூசு பேக்கலாண்டு. அவ ஏதோ சொல்ல வந்தா. அவளை சொல்லையே விடல. கத்து கத்துன்னு கத்தி அவ மனசை என்னம்லாம் காயப்படுத்திட்டேன். போய் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட வேண்டிதான். நம்ம பிள்ளைக்கு எப்ப புது துணி எடுக்க போறிய? என்ன சொல்ற? வீட்ல சோத்துக்கு இல்லைன்னா அடி வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கலாம். போட துணி இல்லாம கிழிஞ்ச துணியோட ஊர் ஊரா சுத்திக்கிட்டு தெரியுதோம். இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி தெரியணும்? புது துணி எடுக்க போறீங்களா இல்ல எடுக்க போறது ஐடியாவே இல்லையா? ஓ, அதெல்லாம் பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? எனக்கு தெரியும் எப்ப என்ன எடுக்கணும்னு. அந்த எப்பதான் எப்பன்னு கேட்கேன். இந்த பாரு, எப்ப துணி எடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். கையில காசு வந்தா தன்னால துணி எடுக்க போறோம். பிள்ளை பிறந்த நாளுக்கு கேட்டா கையில காசு இல்லைன்னு சொல்லியாச்சு. தீபாவளிக்கு எடுக்கணும், தீபாவளிக்கு எடுக்கல. இப்ப பொங்கல் மாச்சும் எடுக்க போறீங்களா எடுக்கலையா? இதோ பாரு செல்வி, எடுக்க முடியுமா முடியாதான்னு உனக்கு தெரியாதா? வீட்டு நிலவரம் விவரம் ஒன்னும் புரியாமலா இருக்க? ஏதோ அமெரிக்காலேருந்தோ லண்டன்லேருந்தோ நேத்து தான் வந்து இறங்கின மாதிரி பேசிக்கிட்டு கிடக்க. சீமையிலேருந்து பொண்டாட்டி வந்திருந்தா கோயில் குளத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பீங்களோ? வாடகை வேலை பிடிச்சி புது துணி போட்டு சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு பொங்கல் வச்சு கொண்டாடி கிழிச்சிருவிய. நான் நாதி இல்லாதவ தானே. என் கூட பிறந்த பொறுப்பும் கிடையாது, பெத்த தாய் தகப்பனும் கிடையாது. என்னை என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் கேட்க நாதி கிடையாது. இந்த ஏழப்பட்டவ சொல்றதை யாரு கேப்பா? எனக்கு யார் இருக்கா? இப்படி யாரும் இல்லாத அனாதைக்கு ஆசை வரலாமா? ஓடி ஆடி பாடுபட்டு காட்டுல வேர்வை சிந்தி வீட்டுல உசுர போட்டு சாகத்தானே செய்யணும். வேற ஆசைலாம் வரலாமா? வேற யோசனையெல்லாம் எனக்கு வரலாமா? சரசு, நீ ஒன்றும் சாமி பூஜை புனஸ்காரன்னு போறவ கிடையாது. கல்யாணத்தன்னைக்கு நம்மளுக்கு பெரிய ஆளுக்கு நல்லா இருங்கன்னு சொல்லி பூசின திருநாறு தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நெத்தியில திருநாரை வச்சது கிடையாது. வேக்கிற வெயில்ல கொதிக்கிற வெயில்ல வேலை செஞ்சு வேர்த்து அதுவே உறைஞ்சு உப்பா ஆயிரும். இதுதான் உன் நெத்தியில வியர்வு மாதிரி அந்த திருநீர் மாதிரி இருந்தது. திருநீர் கூட பூசாத உனக்கு கோயில் குளத்து ஆசை எப்படி வந்தது? இது ஒன்றும் உனக்கு பக்தியில வந்த மாதிரி தெரியலையே. பூஜை இல்லை, கொண்டாட்டம். எல்லாரையும் கூப்பிட்டு கும்மாளம் படிக்கணும். நம்ம ஒன்றும் பக்கத்து போயெல்லாம் தெரியலை. எங்களாலையும் வாடகை வேன் பிடிச்சி கோயிலுக்கு போக முடியும்னு எல்லார்ட்டையும் காட்டணும். அவ்வளோதானே? நல்ல ஆசை தான், தப்பு கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் வக்கு இருக்கணும்ல. சோத்து இருக்கிறவன் சோக்கப்பேன்னு சொல்கிற மாதிரி எல்லா சுகத்துக்கும் ஆசைக்கும் பணம் தேவை. பின்னாடி மரமாக இருக்கு, தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி கொண்டு வர. பணம் இல்லாமல் இங்கே ஒன்றும் நடக்காது. பணத்துக்கு எங்கே போவ?
சொசைட்டி கடன் கட்டவா, மூளை போற அந்த நகையை திருப்பவா, சீட்டுக்காரனுக்கு பதில் சொல்லவா, இல்ல பலசரக்காரனுக்கு சொல்லவா, இல்லைன்னு காய்கறி கடைக்காரன் சொல்லவா, இல்ல என்ன கடங்கார மாதிரி நீ பாட்டி கேள்வி கேட்குறிய உனக்கு சொல்லவா? எப்படி அடைக்கன்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அது சரி, எள்ளும் பருத்தியும் எல்லாம் சேர்ந்தாலும் பாதி கடனை கூட அடைக்க முடியாது. கடனை கூட அடைக்க முடியாத நிலைமையில வெள்ளாமையும் விளைச்சலும் இருக்கு. இந்த லட்சணத்துல உனக்கு இந்த ஒரு ஆசை வேற. கொடுமை. வாடகை வேணு, புது துணி, இந்த சொந்த பந்தத்தை கூப்பிடணுமா, பொங்கல் வைக்கணுமா, குத்தாலம் போடணுமா, வாயில வருது பாரு. எம்பிட்டு தான் பல்ல கடிச்சு கையை சுருக்கி செலவழிச்சாலும் 10,000 ரூபா ஆகும். அதுக்கு எங்க போவ? எந்த வெள்ளாமைய காவு கொடுக்க? வீட்டு லட்சணமும் காட்டு நிலவரம் தெரிஞ்ச நீயா இப்படி ஆசைப்படுத? விரலுக்கு மீறின வீக்கம் நல்லது கிடையாது பார்த்துக்கோ. கடன்பட்ட குடும்பத்துக்கு இப்படியெல்லாம் ஆசை இருக்கலாமா? உனக்குள்ள எப்படிதான் இந்த ஆசை வந்ததோ? அறிவு கெட்டு போச்சோ, இல்ல வீட்டு நிலவரெல்லாம் மறந்து போய் பைத்தியம் ஆயிட்டியோ?